வணக்கம் சூர்யாண்ணா, எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. ஓகே ஓகே, எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. சரி, இப்ப அரசியல் நிலவரம் எப்படி இருக்கு, என்ன போயிட்டு இருக்கு? அதை நான் தான் கேட்கிறோம். ஆமா, நான் உங்களை கேட்கிறேன், நீங்க நீங்க என்ன கொஸ்டின்ஸ் கேக்குறீங்க? அரசியல் நிலவரம் பத்தி நீங்க டீட்டெயிலா சொல்லுங்க. இல்லண்ணா, நான் கேக்குறேன், நீங்க சொல்லுங்க உங்க ஒப்பீனியன். இப்ப தமிழகத்துல தற்போதைய அரசியல் சூழல் எப்படி இருக்கு? எனக்கு என்னவோ சிறப்பா போயிட்டு இருக்குன்னு தான் தோணுது. கிட்டத்தட்ட 50 ஆண்டுக்கும் மேலாக மக்கள் வந்து 2 திராவிட அரசியல் நுழைஞ்சிட்டு அது எப்போ முடியும், அதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்காதான்னு இருந்த மக்களுக்கு மிகப்பெரிய விடிவு காலமா நான் பாக்குறேன். இத ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மக்கள் சந்தோஷத்துலதான் தெளிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அப்படியா? கண்டிப்பா. இப்ப சட்ட ஒழுங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்களே, எதை வச்சு சொல்றாங்கன்னு எனக்கும் புரியல. சட்டம் ஒழுங்குனா இப்போ ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்கன்றாங்க, ஒரு இடத்துல குத்திட்டாங்கன்றாங்க. இப்ப இந்த இடத்துல 3 பேர் பேசிட்டு இருக்கோம். என்னை பிடிக்காத ஒருத்தன் வந்து இப்ப என்ன வெட்டின்னு வச்சுக்கோங்களேன், உங்க சட்டம் ஒழுங்கு போயிடுமா? போலீஸ் வந்து இங்க நிக்க முடியுமா? இங்க அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் பாதுகாப்பு தர முடியுமா? அதுக்காக சொல்ல தவிர்க்க முடியாததுதான். இதெல்லாம் வந்து எல்லாம் சட்டம் ஒழுங்கா வராது. சின்ன சின்ன விஷயம் மாதிரி நடந்ததுதான் இருக்கும். அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இதுல என்ன வந்து இப்ப இருக்க முதல்வர் விஜய் என்ன தப்பு பண்ணிட்டாருன்னா, ஒரே நிமிஷம்னா, சட்டம் ஒழுங்கு அப்படின்னு நம்ம எதை சொல்ல வரோம் அப்படின்னா, பொதுவாகவே மக்களுக்கு தங்கள் குடியிருப்பு பகுதியை சுற்றி பாதுகாப்பு கிடைக்கணும். சிசிடிவி கேமரா மட்டும் கிடையாதுன்னா, ஒரு தமிழ்நாட்டோட உளவு கண்கள் மாதிரி ஒரு அந்த போலீஸும் அந்த உளவுத்துறையும் விழிப்போடு இருந்துகிட்டே இருக்கணும். இதெல்லாம் வந்து பதட்டமான பகுதி, ஏற்கனவே இங்கெல்லாம் குற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியும்ன்றதுனால அவங்க எப்பயுமே அதை வந்து ஒரு பார்வையா வச்சுட்டே இருக்கணுங்கிறது மட்டும்தான் தவிர வேற எதுவும் கேட்கலையா? அதாவது இப்போ நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஏற்கனவே குற்றம் பண்ணவங்கள நம்ம வந்து கண்காணிச்சே இருக்கலாம். புதுசா குற்றம் பண்ண வராங்க, அவங்க எப்படி நம்ம கண்காணிக்க முடியும்? ஏன் அவங்க குற்றம் பண்றாங்க நீங்க நினைக்கிறீங்க? அப்ப வந்து சமுதாயம் திருத்தணும் அப்படின்னா, சமுதாய திருத்தத்துக்கு ஒருத்தர் வரணும். வந்து அவர் வந்து சமுதாயம் திருத்தணும் இது நடக்காம அது நடக்க முடியுமா? சோ அந்த மாதிரி வந்திருக்கவர் தான் விஜயன்றீங்களா? அது மாதிரி வந்திருக்காரு விஜய்னு சொல்ல முடியாது. விஜய் அவர்கள் வந்து அதெல்லாம் வந்து கண்காணிக்க முடியாது. இது வந்து மக்களா திருந்தணும். மக்களா திருந்துறதுக்கு முதல்வர் விஜய். ஆனா ஒரே ஒரு விஷயம் இதுல நான் குறுக்கிடலுக்கு மன்னிக்கவும், அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? விஜயோடைய ஸ்டேட்மெண்ட், அவரு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெண்கள் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கும் வன்குற்றங்கள் கொடுமைகளை வந்து அவர் வந்து கட்டாயமா அவர் எதிர்க்கிறாரு, மன்னிக்க முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்கன்ற பட்சத்துல நாங்க சொல்றது இப்ப இத மாதிரியான ஒரு எங்கேயுமே சொல்றேன்னா, ஒரு பொதுமக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியை விட பொதுமக்கள் நடமாட்டமே இல்லாத பகுதியில தான் கண்காணிப்பு தீவிரமா தேவைப்படுது. ரைட்? அதே மாதிரி இப்போ வந்து ஒரு அதாவது இருட்டு எப்பவுமே தவறு எங்க தெரியுமா நடக்கும்? இருட்டு பகுதிகள் தான் நடக்கும். அங்க நமக்கு வெளிச்சம் தேவை. நான் வெளிச்சமா இருக்கேன்னு தான் சொல்லியிருக்காரு. அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இந்த மாதிரியான நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டியதா, ஒரு டைம் கொடுக்க வேண்டியதான். ஏன்னா கிட்டத்தட்ட 59 ஆண்டு காலமா நடந்த இந்த திராவிட ஆட்சிகள்ல குற்றங்கள் நிறைய பெருகிதான் போய் இருக்கு. கரப்ஷன் எங்க பார்த்தாலும் இருக்குதான் செய்யுது. என்ன சொல்லுவாங்க, அடிமட்ட தொண்டர் முதல் IAS ஆபீசர் வரை கமிஷன் கரப்ஷன் தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாவேக அமைச்சரவை இடம் பிடிச்சதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன? எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ள வரலாம், அவங்களுக்குலாம் வந்து வந்தா மினிஸ்டர் பதவி தருவேன்னு சொல்லிட்டு ஒரு கொள்கையோட அவங்க உள்ள வந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து தவிர்த்திருக்கணும். இல்லைண்ணா, அப்படின்னு இல்ல. இந்த அஜெண்டாவை எடுத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி கிடையாது, தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தானே. அவரும் ஆதவர்ஜன் அவங்களும் இதை எடுத்திருப்பாங்க. இப்போ அப்படி உள்ள வரவங்க எந்த ஒரு வழக்குலயோ எந்த ஒரு புகார்லயோ சிக்காம இருக்கிறவங்கள உள்ள வச்சாங்கன்னா அது வந்து இப்போ திமுக அதிமுகல திராவிட கட்சியில் இருக்கிறச்ச அவங்க உள்ள இதை மாதிரி ஜெயிலுக்கு போனவங்க, நிறைய கேஸ் ஃபைல் பண்ணவங்க அவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்களாம் மக்கள் வந்து அவ்வளோவா வந்து கண்டுக்கல. ஆனா இப்ப தாவேக ஆட்சி வந்தப்புறம் அதுக்குள்ள வர மக்கள் ஒவ்வொருத்தரையும் கவனிக்கிறாங்க, யார் யாரெல்லாம் உள்ள வராங்க, ஆட்சி எப்படி நடக்குது,
அதை உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்காங்க. இவங்களும் வந்து திமுக மாதிரி இருக்குமோன்ற ஒரு டவுட் மக்களுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அதை வந்து திரு முதல்வர் விஜய் அவர்கள் வந்து கண்காணிச்சு அந்த மாதிரி இருக்கவங்கள உள்ளே சேர்க்கக்கூடாது, சேர்க்காம இருக்கிறது அவரோட ஆட்சிக்கு நல்லது. இல்ல இப்போ அந்த அமைச்சரவைக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டரா நம்ம இதெல்லாம் பாக்குறோம்ல. IUML சேர்ந்த தோழர் அவங்க இடம் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி காங்கிரஸ்க்கு 2 சீட்டு கொடுத்துருக்காங்க, அது விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாம் வரும்பொழுது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன்ஸ் தானே இவங்க எல்லாரும். அப்ப இந்த ஆட்சியில அதுவும் ஒரு பலம் தானே. பலம் தான். மக்கள் அவங்க ஓட்டு போடலையே. இல்லன்னா மக்கள் ஓட்டு போட்டா வந்திருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நபர்கள் தான். இன்னும் சொல்ல போனா இவங்கெல்லாம் ஒரு சப்போர்ட் பண்ணி தான் விஜய் இன்னைக்கு ஆட்சி அமைப்பதற்கு ஒரு பேக் போனா நின்னதுக்கு ஏன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல நாங்கெல்லாம் ஆதரவு கொடுத்தோம்னு சொல்லிட்டு IUML தலைவரே சொல்லியிருக்காரு. இன்னும் ஒரு விஷயம்னா இவங்க தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்ததுக்காக திமுக தலைவரே இவங்க எல்லாம் வந்து திமுகவினரே ரொம்ப நெருப்பை அள்ளி உமிழ்கின்ற, நெருப்புன்னு சொல்றது வெறுப்பை அள்ளி உமிழ்கின்ற வார்த்தைகளை கொட்டினாங்க. ராஜாலாம் அவர் பேசின வார்த்தைகள்லாம் நம்ம எல்லாம் காது கொடுத்து கேட்க முடியல, அந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் கொடுத்தாங்க. அப்படி இருந்தும் கூட IUML தலைவர் என்ன சொன்னார்னா, எங்களாலையும் திமுக ஜெயிச்சிருக்குங்கிறத அவங்க மறந்துடக்கூடாது அப்படி வார்த்தைகளை. IUML கட்சி ஜெயிச்சது வந்து திமுக தவிர IUML ஜெயிக்கல, அதை தெரிஞ்சுக்கல. ஏன் அப்படின்னா IUML கட்சின்றது என்னதுன்னா, எப்படி வந்து இந்தியா பிரிவினை நடக்கிறச்ச பாகிஸ்தான்ல இருக்க ஜின்னா வந்து எப்படி நாட்டை பிரிச்சாரோ அப்போ வந்து இவங்க தான் எதிர்த்து ஹிந்துவும் முஸ்லீமும் தனித்தனியா பிரியணும்னு யோசிச்சது இந்த IUML தான். அவங்கதான் வந்து இதை பிரிச்சு இந்துக்கும் முஸ்லீமுக்கும் தனிநாடு வேணும்னு சொன்னவங்க இந்த IUML கட்சியினர் தான். அவங்கதான் வந்து தமிழ்நாட்டுல வந்து கட்சி வச்சு நடத்திட்டு DMK சார்பா நின்று ஜெயிச்சு அவங்க வந்து IUMLக்காக மக்கள் போட்டுக்க மாட்டாங்க. DMK வந்தா நல்லது கூட்டணியில அவங்க ஓட்டு போட்டுக்குவாங்க தவிர IUMLக்காக போட்டுக்குவாங்க என்னோட கருத்து. சரி, பலம் வாய்ந்த ஒரு பல ஜாம்பவான்களால் நடத்தப்பட்ட ஒரு அரசியல் கட்சி இன்னைக்கு இந்த அளவுக்கு சித்திலடைஞ்சு நிக்கிறது. கேட்டா எடப்பாடியாருக்கு வந்து திறமை இல்லைங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை கொடுக்குறாங்க. அது எப்படி நீங்க பாக்குறீங்கன்னு சொல்லுங்க. தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம மக்களோட எண்ணம் எல்லாம் எப்படி இருந்ததுன்னா, DMK ஒண்ணு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்க. ஸோ அதனால வந்து EDMK வந்துடும் சொல்லி எதிர்பார்த்தோம். அதே மாதிரி எலெக்ஷன் கவுண்டிங் அன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் ADMK முன்னாலே இருந்துச்சு, அப்புறமா DMK வந்துருச்சு. அது மக்கள் யாரும் எதிர்பார்க்காத ஒண்ணு அது. பட் கூட்டணி அப்புறம் என்ன ஆச்சுன்னா, ADMKயோட தாவேகா ஏன் கூட்டணி சேரல அப்படின்னா, தாவேகா வந்து BJPக்கு அகேன்ஸ்டா இருக்கிறதுனால அவங்க வந்து ADMKக்குள்ள போக விரும்பல. அவங்க அது ஒண்ணுதான் ரீசன். அவங்க ஏன்னா திரு விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ண போறச்செல்லாம் BJPய ரொம்ப கண்டனம் தெரிவிச்சு நிறைய. நீங்க அப்படி சொல்றீங்க, ஆனா பாக்குறவங்க மத்தவங்க எல்லாம் விமர்சனம் பண்ணும்போது தாவேகா BJPயோட B டீம் அப்படிதான் சொல்றாங்க. ஒரு சாரார் என்ன சொல்றாங்க, அவங்க அந்த கிறிஸ்தவ அமைப்பினர் தான் அவங்க வழிநடத்துறதா சொல்றாங்க. எதை நாம எடுத்துக்கிறது? இல்ல இப்போ முன்னாள் இப்ப இருக்க முதல்வர் விஜய் அவர்கள் வந்து கிறிஸ்டினா இருக்கிறதுனால இப்ப வந்து கிறிஸ்டியானிட்டி வந்து தமிழ்நாடுல டெவலப் ஆகிறதுக்கு அதுக்கு உரிய முயற்சிகள் செய்வாங்க. அது விஜய் முதல்வரால இருக்காது. அவங்க ஒரு பக்கம் முயற்சி செய்வாங்க. இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்ல வந்து ஜீசஸ் சிலையை வச்சிருக்காங்க. வச்சு அதை வெளியில வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகி ஜீசஸ் சிலையை எடுத்துட்டாங்க. ஒரு ஸ்கூல்ல ஜீசஸ் சிலையை எடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அங்கே சின்ன சின்ன விஷயம் நடக்குமே தவிர விஜய்க்கு பின்னாடி ஒரு பெரிய டீம் இருக்குமா அப்படின்றது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இருக்காதுன்னு ஒரு நம்பிக்கை. ஓ சூப்பர். இப்போ ADMK உடைய அந்த இதை பத்தி சொல்லுங்க. நான் உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின்ஸ் வச்சேன். ADMK வந்து ஒரு 47 MLA-வா 47 பேர் MLA வந்து செலக்ட் பண்ணாங்க. அவங்க வந்து 3rd பொசிஷன் போயிட்டதுனால அவங்க இப்போ ஒவ்வொரு MLA-வும் ஜெயிக்கிறவங்க வந்து எதுனா லூப் ஹோல் இருக்கா, நம்ம எதனா திருப்பி கட்சியோட போய் சேர முடியுமா. ஏன்னா 3வது ஒரு பலம் வாய்ந்த ADMK கட்சி வந்து 3rd பிளேஸ் போயிடுச்சு.
இது வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பிளேஸ் போயிட்டோட அவங்க எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம கட்சி என்ன ஆகும்? பயம் வந்துருச்சுங்கிறத விட அவங்க என்ன அந்த கட்சிக்கு பலம் சேர்த்தாங்க, அவங்க என்ன வேலை செஞ்சிருப்பாங்க? ஒண்ணும் பெருசா செய்யலையே. மக்கள் கிட்ட அதை எங்க கொண்டு போனாங்க? திரு மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் தான் பல போட்டிகளுக்கு மத்தியில அவங்களை கொண்டு வந்துட்டு இருந்தாரு. அந்த கட்சியை கொண்டு வந்து அது மட்டும் வெளியில நிறைய பண்ணாங்க. அவ்வளவுதான் பண்ண முடியும், வேற அவங்க என்ன செய்யணும்? இப்ப அவர் கூட இருக்கக்கூடிய இன்னைக்கு நாங்க தான் கட்சிக்கு பலம் சொல்லிட்டு வெளியில போன மரகதம் குமரவேலா இருக்கட்டும், சத்யபாமாவா இருக்கட்டும், ஜெயக்குமாரா இருக்கட்டும், இசக்கி சுப்பையாவா இருக்கட்டும், இவங்க எல்லாம் யாரால வளர்ந்தாங்க? இன்னைக்கு பல பேர் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் எடப்பாடியாரை வந்து ஒரு இவர்தான் வந்து இந்த தொடர் தோல்விகளுக்கு காரணம்னு பேசுறாங்க. இவங்க என்ன இந்த கட்சிக்கு வளர்த்தாங்க? இதெல்லாம் கேள்வி இருக்குல்ல. இத்தனை வருட காலமாக தொடர்ந்து முயற்சியில கட்சியை வளர்க்கறதுக்கு அவரும் பாடுபடுகிறார். நான் ஏடிஎம்கேக்குன்னு ஃபேவரா பேச வரல, பொதுவாக சொல்லக்கூடிய வார்த்தைகள். ஒரு இடம் வளர்றதுக்கு இவங்களோட பங்களிப்பு என்ன, அவங்க அமைப்பு வளர்றதுக்கு அந்த பங்களிப்பு என்ன, அதை பார்க்கணும்ல. அவங்க என்ன பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? அவங்க என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்க அதாவது மீண்டும் இந்த தோத்துட்டோம்னா தூக்கி போட்டு வெளியில வரக்கூடாது. அவங்க எல்லாம் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்து அந்த கட்சியை தூக்கி உட்கார வச்சு எடப்பாடியாருக்கு சப்போர்ட் பண்ணி மறுபடியும் பலம் பெற்று மேல வர்றதுக்காக பார்க்கணும். அந்தமா எனக்கு பின்னும் 100 ஆண்டு காலம் இந்த கட்சி வாழுதானே போட்டிருக்காங்க. அது கண்டிப்பா, அது உண்மை. அதை அழிக்கிறீங்க நீங்க. என்ன விஷயம்னா, இப்போ முதல்ல வந்து செங்கோட்டையன் வெளியில போனாரு. செங்கோட்டையன் வெளில அனுப்பிச்சிட்டாங்க அவரை. செங்கோட்டையன் அவர் நல்ல விஷயம் செய்ய ஆரம்பிச்சு அவரை வெளில அனுப்பிச்சிட்டாங்க. அவர் நல்ல விஷயம் செய்ய ஆரம்பிச்சாரா, அவர் ஏன் அதை செய்ய ஆரம்பிச்சாருங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா பல விஷயங்கள் வெளியே வரவே இல்லை. ஆனா அவர் வெளியில போயிட்டு இந்த ஏடிஎம்கே உடைச்சிட்டாருங்கிற விஷயம் தான் வெளியில இப்ப வந்துட்டு இருக்கு. நான் வந்து சேஃபா உட்காந்துக்கிட்டேன், நீங்க எல்லாம் வரவங்க வாங்க, வெலை வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காருன்னு சொல்றோம். ஆமா, எல்லாமே தகவல் தானே. சோஃபால வந்து கட்டியா தகவல் போடுறது தகவல் தான். பணம் போச்சுங்கிறதும் தகவல் தான். எல்லாமே ஒரு தகவல் இல்லைன்னா இப்ப இதுதான் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப இத மாதிரி பல ரூமர்ஸ் வெளியில எடுத்து விட்டுட்டு இருக்கு எதிர்கட்சியாளர்கள் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் சொல்லட்டுமா, எதிர்கட்சியா இருக்கும் போது மட்டும்தான் திமுக சிறப்பா செயல்படும். முன்னாடி எதிர்கட்சியா இருக்கும் போதுதான் செயல்பட்டுச்சு, ஆளுங்கட்சியா இருக்கும் போது அது செயல்படவே இல்லை. இப்பவும் எதிர்கட்சியா வந்ததுக்கு அப்புறம் ஒரு பதவியேற்ற நாளே நாள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க பிரச்சனை, இங்க பிரச்சனை, அங்க பிரச்சனை, இங்க பிரச்சனை. அவங்க பேச வச்சதுக்கு யார் காரணம் நான் நினைக்கிறேன்னா, இப்ப இருக்க முதல்வர் திரு விஜய் அவர்கள் தான் காரணம். என்ன காரணம் எப்படி சொல்லுவீங்க? எப்படின்னு சொல்ல பாருங்க. அவங்க ஒவ்வொரு மேடை பேச்சுல பேசலாம், எங்க சின்ன இப்ப சொன்ன அவங்களுக்கு சின்ன தப்பு நடந்தாலும் திராவிட அரசு என்ன பண்றது, அங்க ஒரு ரேப் பண்ணிட்டாங்க, இங்க ஒரு கொலை பண்ணிட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க. அது வந்து இருங்க, அது அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா இது எப்படி வருது அப்படின்னா, தொடர்ந்து 59 ஆண்டு காலம் ஆண்டு கொண்டிருந்த திராவிட கட்சிகளுக்கே எங்க பிரச்சனை நடக்குது, யாரால பிரச்சனை நடக்குதுன்னு அவங்களாலே தீர்க்க முடியல. இவங்களுடைய காவல்துறையினரும் ஓய்வுதான் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க எப்ப பார்த்தாலும் என்ன காரணம், எதுக்கு நீங்க ஆட்சிக்கு வரீங்க? உங்களால ஒரு குடிமக்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒவ்வொரு துறைக்கு வச்சு ஒரு அமைச்சரை வச்சுக்கிறீங்க, ஒரு ஐஏஎஸ் போட்டுக்கிறீங்க, அவங்களுக்கு கீழே அத்தனை செக்ரட்டரிஸ் போட்டுருக்கிறீங்க, என்ன அப்புறம் உளவுத்துறை வேற போட்டுக்கிறீங்க. இத கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன ஆட்சியாளர்கள்? என்ன சொல்றேன்னா, இப்போ வீட்டுல உங்களாலே முடியல. இது வந்து ஒரு ஃபேமிலி ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ஃபேமிலி இருக்காங்க, ஒரு 7 பேர் இருக்காங்க. அவங்களுக்குள்ள சண்டை நடக்குது, பையன் தண்ணி அடிச்சுட்டு வரான், வீட்டுல அம்மா வந்து கத்தி எடுத்து வெட்டிடுறான். இது எப்படி உளவுத்துறை தெரிஞ்சு அவங்க போய் இதுக்கு உளவுத்துறை தேவையில்லை. வீட்டுல அவன் குடிச்சிட்டு வரான்ல, அந்த போதை தானே அவன் இந்த அளவுக்கு கொண்டு போய் இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணும். இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, நாங்க வந்து கடைகளை மது ஒழிப்பு, மது கடைகளை நான் மூடுறதுக்கு தாவேக்கார அரசு ஆணையிட்டு இருக்கு, தமிழக அரசு ஆணையிட்டது. இதெல்லாம் எத்தனை % குறைச்சிருக்காங்க, எத்தனை கடைகள் எடுத்து மூடி இருக்காங்க, மூடப்பட்ட கடைகள் எல்லாம் திறந்திருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு. தாவேக்காவை சேர்ந்த சில நிர்வாகிகள், அதாவது அவங்களுக்காக ஆதரவாகவும் கடைகள் திறக்கப்பட்டதாகவும் தகவல் இருக்கு. இதெல்லாம் உண்மையா பொய்யா, இதெல்லாம் கண்டறிஞ்சு உடனே க்ளோஸ் பண்றதுக்கான வழியை தாவேக்கா அரசு எடுக்கணும். இதுதான் மக்களுக்கு செய்யக்கூடியது. வேற என்ன? இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப வந்து கஞ்சா வந்து நிறைய இடத்துல பிடிக்கிறாங்க, ஒவ்வொரு அரசும் பிடிக்கும். யாரு பிடிப்பாங்க? இந்த கஞ்சா கடத்திட்டு வராங்க, அவங்கள பிடிப்பாங்க, அவங்கள பிடிச்சி அதோட முடிஞ்சிடும். பட் என்ன நடக்கும் ஆக்சுவலா,
கஞ்சா பிடிச்சனை பிடிச்சி அவனுக்கு யார் சப்ளை பண்றாங்கன்னு அவனை பிடிக்கணும். அதுக்கு மேல யார் சப்ளை பண்ண அவனை பிடிச்சி எங்க ரூட்டோ அவங்கள பிடிக்கணும். அதை பிடிக்கிறதுக்கு இந்த கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் யாரும் இது வரைக்கும் முயற்சி செய்யணும். இல்ல இப்ப எடுத்துட்டு இருக்கிறதா சொல்றாங்களே, போன கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, எடுத்துட்டு இருக்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லன்னு யாரை பிடிச்சாங்க, எப்படி ஸ்டாப் ஆயிடுச்சு, இததான் நானும் கேட்டேன். போன கவர்மெண்ட்ல என்ன கிழிச்சாங்கன்னு இப்ப நான் கேட்டுட்டு இருக்கேன். அது ரொம்ப ராங் ஆச்சு. அவங்க பண்ணது ரொம்ப தப்பு. நீயே 5 வருஷம் ஆட்சி பண்ணிருக்க. உங்க அப்பா ஆட்சி காலத்துல சேர்த்து கிட்டத்தட்ட 2 திராவிட கட்சிக்குள்ள 59 வருஷம் ஆண்டு நீங்க ஒண்ணுமே செய்யலையே. அதுதான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இப்ப இந்த ஆட்சி இன்னும் 1 மாசம் கூட ஆகல, நீ இதை செய்யல, நீ இதை செய்யல, நீ இதை செய்யலன்னா நீ வச்சுட்டு போன மிச்சமே இங்க நிறைய இருக்கு. அதை கிளியர் பண்றதுக்கு எனக்கு டைம் கிட்ட வேணுமே. அதான் டைம் தான் நான் கேட்டுட்டு இருக்கேன், தான் விஜய் கேட்டுட்டு இருக்காரு. கண்டிப்பா இதுக்கு ஒரு 6 மாசம் இல்ல 1 வருஷமே கூட வேணும் கண்டிப்பா. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ட்ரெயின் ஆகிறதுக்கே ஒரு 3-4 மாசம் ஆகும். ஆமா, எல்லாருமே சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், ஓரளவு சில அமைச்சர்கள் நல்ல திறமையானவங்களா இருக்கு. திறமையானவங்க ஒரு சிலது. இப்போ ஒரு எம்எல்ஏ படிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது, நல்ல மனசு இருந்தா போதும். அதுவும் ஒரு முதல்வராக இருக்கவரும் படிக்கணும்னு அவசியம் இல்ல, நல்ல மனசு தான். இல்ல நான் படிச்சிருக்கணும் அப்படி எல்லாம் பேசாதீங்க. பட்டமன்ற உறுப்பினர்கள் படிச்சிருக்கணும், மக்கள் மத்தியில மக்களுடைய பிரச்சனைகளை தெரிஞ்சிருக்கணும், முதல்ல ஒரு கவுன்சிலர் ஆவது நின்று இருக்கணும். அப்பதான் முதல்ல அவங்க ஒரு வார்டுக்குள்ள என்ன பிரச்சனை, ஒரு ஏரியாக்குள்ள என்ன பிரச்சனை, ஒரு தொகுதிக்குள்ள என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அவங்களால மத்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியும். அதனாலதான் இப்ப ஒண்ணுமே இல்லைன்னா எம்எல்ஏ வரவங்க படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீ ஏன் சொல்ல வரேன்னா அதை விட அவங்க கேரக்டர் முக்கியன்றதுக்காக நான் எப்படி சொல்ல வரேன். படிப்பு ரொம்ப முக்கியம். ஒரு டிகிரியாவது முடிச்சிருந்தாதான் அவங்களுக்கு பப்ளிக் எப்படி பிஹேவ் பண்ற திறமையாவது வரும். இப்போ அறநிலைத்துறை அமைச்சரோட பிஹேவியர் எப்படி இருக்கு? ஆனா இப்ப சூப்பர்ல. இப்ப இருக்க படிச்சவங்க பிஹேவியர் எப்படி இருக்கு? அதுதான் சொல்ல வரேன் நான். இந்த 2 டிஃபரன்ஸ பாருங்க. அதுக்காக நல்லவங்களா இருந்தாலே நம்ம அதாவது முதல்ல படிப்பு வேணும், படிப்பு முக்கியம். நான் ஏன் நல்லவங்களா இருந்தா போதும்னா படிப்பை விட நல்லவங்களா இருக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த செயல் மக்களுக்கு செய்யணுன்ற எண்ணம் வரணும்ல, அது ரொம்ப முக்கியம். அது ஒண்ணு இருந்தாலே நம்ம இப்ப சொல்லியிருக்காருல்ல தவேக தலைவர், அதாவது தமிழ்நாடு மாண்புமிகு முதல்வர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னுடைய கட்சிக்காரங்களே தப்பு செஞ்சாலும் நான் தண்டிப்பேன், நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. சோ அதை நம்ம வரவேற்கிறோம். அதே மாதிரி சில பேர் போலி சான்றிதழ்களை வச்சு பள்ளியாவும் அமைச்சராகவும் உருவாக்கி இருக்கிற தகவல், அதெல்லாம் கூட கொஞ்சம் அவர் வெரிஃபை பண்ணாதான் நல்லா இருக்கும். அப்புறம் மக்களுக்கு, அதாவது உங்களோட கட்சிக்காரங்க ஃபர்ஸ்ட் களப்பணியாற்றுவதற்கு ஏரியாக்குள்ள போக சொல்லி மக்கள் மத்தியில என்ன பிரச்சனைன்னு பார்க்க சொல்லுங்க. எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வந்துட்டாங்க. அவங்க திறம்பட தன்னோட திறமையை வளர்த்துக்கணும், மக்கள் பிரச்சனையை புரிஞ்சுக்கணும். அதுதான் செய்ய முடியும். முதல்வர் என்ன பண்ணணும்னா அவங்களோட ரசிகர்கள் இருக்காங்கல்ல, ரசிகர் கூட்டத்தை அவங்க வேலை வாங்கினாலே போதும். அவங்க எல்லாமே உயிரை கொடுத்து வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க. நிறைய பேர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவே இல்லை எலெக்ஷன் நிக்கிறதுக்கு. அவங்களும் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் எங்க எல்லாம் சீட்டு கேட்டோம் தோழர், எங்களுக்கு எல்லாம் கிடைக்கவே இல்லை. அவங்க திறமையானவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு போயிருக்கும். திறமையானவங்க ஓகே ஃபைன், இதை விட அதிக கடுமையான வேலை செஞ்சவங்க இருப்பாங்க. திறமையானவங்களுக்கு எல்லாம் கொடுக்கல, கடுமையா வேலை செஞ்சவங்களுக்கு இல்ல. இதுதான் இயல்பா இருக்கு இன்னைக்கு. அவங்க இல்ல அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு. சரி, இப்போ ஸ்ரீரங்கம் தொகுதி எம்எல்ஏ நான் அவரோட இதெல்லாம் பார்த்தேன். நான் ஒண்ணு யோசிச்சேன், இவர் அறநிலைத்துறை அமைச்சரா இருந்தா நல்லா இருக்குமேன்னு யோசிச்சேன். கரெக்டா அதுக்கான இவரெல்லாம் அறநிலையத்துறைக்கு போட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி அந்த அமைச்சரவை பதவி துடிப்பான நல்லா தைரியமா பேசக்கூடிய ஒரு பர்சனா இருக்காரு. நர்ஸ் ஒருத்தவங்க மருத்துவமனையில மூக்குக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு அவங்க உயிர் போயிடுச்சு இல்லையா, அந்த ஒரு மக்கள் போராட்டம் பண்ணிட்டு நர்சிங் காலேஜ் மாணவியெல்லாம் போராடும் போது அந்த இடத்துல ஸ்பாட்ல நின்று தைரியமா அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாரு. அது நல்லா இருந்தது. அத சம்பந்தப்பட்டு நிறைய பேரை கூப்பிட்டு ரவிசங்கர் நினைக்கிறேன் துணை சபாநாயகர் அவர்லாம் அந்த களத்துல நின்று அவங்க அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி அதை கிளியர் பண்ணி அனுப்பினாங்க. அதெல்லாம் நல்ல பெரிய விஷயம். அதை பெரிய இஷ்யூவாக்கி போலீஸை வச்சு தடியடி வச்சு கலைக்காம தற்காலிகமா வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட இறுதி சடங்குக்கு மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் என்ன தேவையோ வீட்டுக்கு போய் விசாரிச்சு செஞ்சதா கேள்விப்பட்டோம். நம்ம ஆளுங்களை விசாரிச்சதுக்கு இல்ல அவங்க கண்டினியூட்டா அதை ஃபாலோ பண்றாங்க சிஸ்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் பாக்குற ரமேஷ் செயல்பாடு நல்லா இருக்கு அப்படின்றாங்க. நாங்க ரமேஷை மட்டும் சொல்லலாங்க, DK பிரபு அவரும் இந்த கல்குவாரி விஷயத்துல துணிச்சலான சில முடிவுகளை எடுத்து குவாரிகளை மூட ஏற்படுத்தி டீம் வச்சிருக்காங்க.
ஒரு யூடியூபர் மாதிரி ஒருத்தர் வச்சு ரெக்கார்ட் பண்றாங்க, மற்றவங்க களத்துல இருந்து ஏதாவது பண்றாங்க போல. ஆனா அது ஒன்றும் வெளியில நமக்கு தெரியல, ஒவ்வொன்றா நமக்கு தெரிய வரும். அப்போ நம்ம அவங்க எல்லாரையும் நம்ம இல்ல எல்லாருமே சொல்ல கமலி நல்லா ஒர்க் பண்றதா தகவல் வந்திருக்கு. பல்லவி அவங்க இப்ப குழந்தை பிறந்திருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், அவங்களும் நல்லா கமலியெல்லாம் குழந்தை எடுத்துட்டு வந்து களப்பணியாட்டத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். நல்லா இருக்குங்க. எல்லாருக்கும் மோஸ்ட்லி ஆல் த வெரி பெஸ்ட். நீங்க எல்லாமே நல்லா ஒர்க் பண்றீங்க. தாவேகா சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்குமே எங்களுடைய நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதே சந்தோஷம் இருக்காங்க, சந்தோஷம் நீங்க மெயின்டைன் பண்ணுவீங்க நம்புறோம். தமிழ்நாடு முதல்வருக்கு ஒரு கோரிக்கை, நீங்க மக்களுக்கு என்ன கோரிக்கை வச்சீங்களோ, என்ன ஜெயிக்க வச்சா நான் இதெல்லாம் செய்யறேன்னு சொல்லியிருக்கீங்க, அதெல்லாம் என்னவோ உங்களுக்கு அதை செய்யுங்க. நீங்க ஒரு தேர்தல் வாக்குறுதியா கொடுத்தது படிப்படியா ஒண்ணுனா செய்யுங்க. உங்களுக்கு 3 மாசம் நாங்க டைம் கொடுத்தோம். எல்லாரும் 6 மாசம் 1 வருஷம்ன்றாங்க, அதெல்லாம் பண்ணவே முடியாது. 3 மாசத்துலயே தமிழ்நாடு வந்து பல விதமான இன்னல்களை அனுபவிச்சிடும். அதுக்குள்ள நீங்க அதெல்லாம் சரி பண்ணிட்டு கிளியர் பண்ணுங்க. அந்த உடனே இந்த இடத்துல நான் ஒரு கோரிக்கை சொல்லுங்க. நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். எந்த ஒரு நம்ம புனித ஸ்தலத்துக்கு போனாலும் அங்க அரிய பிச்சைக்காரங்க இருக்காங்க, வயோதிகர் இருக்காங்க, உடல் ஊனமுற்றவங்க இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் வந்து ரெஸ்கியூ பண்ணி அவங்க ஒரு மறுவாழ்வு மையம் அமைச்சு கொடுத்து அந்த இதனால அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப மக்களுக்கு ரொம்ப திருப்தியா இருப்பாங்க. இதுல என்ன 2 விஷயம், ஒண்ணு அவங்களுக்கு மறுவாழ்வு கிடைக்குது, இன்னொரு விஷயம் வந்து கோயில் நிம்மதியா வந்துட்டு போறோம்னு நினைக்கிறவங்களுக்கு அது மிகப்பெரிய வரமா இருக்கும். கோயில் போனோமா திருப்தியா சாப்பிட்டு நேரா வந்தோம். ஏன்னா ஒவ்வொரு கோயில் வாசல்லையும் கிட்டத்தட்ட 50 60 பேர் 100 பேர் கிட்ட திருத்தணி கோயில் போனீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பேர் மேல பிச்சைக்காரங்க இருப்பாங்க, நம்ம பார்க்கலாம். ஸோ அவங்கெல்லாம் வந்து யார் கீழே வேலை செய்யறாங்க, அவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு கும்பலுக்கும் ஒரு தாதா மாதிரி அங்கே யாரோ இருக்காங்க. அவங்கள கண்டறிஞ்சு அவங்கள வந்து கட்டுப்படுத்துவது நம்ம அரசாங்கத்தோட கடமையா இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு வைக்கிறேன். தயவு செஞ்சு நம்ம முதல்வருக்கு அவர்கள் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.